ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்னிங் வீடியோ போட முடியல. ரீசன் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால போட முடியல. ஸோ ஓரளவு நிஃப்டி 34 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இன்றைக்கி ட்ரேட் ஆகுது. ஆனால் காலத்தில் பார்க்கும்போது 100 பாயிண்ட்ஸ் மேலே நிஃப்டி 50 நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஸோ இப்போ 22,898 பாயிண்ட்ஸில் இருக்குது. 34 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். சென்செக்ஸ் 75,683 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 255 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. பேங்க் நிஃப்டி 49,338 பாயிண்ட்ஸில் இருக்குது. 230 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ்ல இருக்குது பேங்க் நிஃப்டி. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியில் அன்றைக்கி பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது பஞ்சாப் நேஷனல் பேங்க் 3.5% அப்பு, கனரா பேங்க் வந்து 3.5% அப்பு, பேங்க் ஆஃப் பரோடா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2% மேலே பாசிட்டிவில் இருக்கிறாங்க. ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஃபெடரல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாமே ஒரு 1% அந்த ஆவரேஜில் வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நெகட்டிவில் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் வந்து 1% நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 2.5% நெகட்டிவ்ல இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சிகரெட் ஸ்டாக்லாம் பயங்கரமாக அடி விழுந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் 6,137 ரூபாய் ட்ரேட் ஆகுது. பட் இன்னைக்கு 6,070 வரைக்கும் போச்சு. 6% நெகட்டிவ்ல இருக்குது. 6.5% நெகட்டிவ்ல இருக்குது காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ். அது போக விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் 288 ரூபாய் ட்ரேட் ஆகுது. அதுவும் ஒரு 3.5% நெகட்டிவ்ல இருக்குது. ஐடிசி இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் 50 டிவி க்ளோ 396.20 பைசே வந்தாங்க. கடைசியில் இப்போ 401 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. ஸோ ஐடிசி உட்பட வந்து இந்த சிகரெட் ஸ்டாக்ல அடி விழுந்துச்சு. இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலி இப்போ சிகரெட் அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் செஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 53% டேக்ஸ் இருக்குது. அதாவது 28% ஜிஎஸ்டி வந்து இருக்குது. காம்பன்சேஷன் அதர் டேக்ஸ் சேர்த்து டோட்டல் இன்டைரக்ட் டேக்ஸ் பேர்டன் வந்து பார்த்தீங்கன்னா 53% இருக்குது. இப்போ அந்த ஜிஎஸ்டி ரேட்டை 40% இன்க்ரீஸ் பண்ணி டோட்டல் அடிஷ்னல் எக்ஸைஸ் டியூட்டிலாம் சேர்த்து பழைய மாதிரி 53% கொண்டு வரதுக்கு பிளான் போடுறாங்க. ஏன்னா இந்த March 31, 2026 வந்து இந்த காம்பன்சேஷன் செஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வருது. ஸோ அதனால ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதர் அடிஷ்னல் டேக்ஸ் போட்டு 53% வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் ஃபைனலாக முடிவெடுக்கலான்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க அந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸுக்கு. ஃபினான்ஷியல் 22-23 அந்த காலகட்டத்தில் இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு வந்த ரெவன்யூ எபோவ் 72,000 crores அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 72,788 கோடியாக இருக்குது. ஸோ இந்த பேசிஸில் வந்து ஆக்சுவலி சிகரெட் அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸுக்கு வந்து டேக்ஸ் ஹைக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பேசிஸில் வந்து பேனிக்கில் இந்த சிகரெட் ஸ்டாக்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ ஐடிசியில் இன்றைக்கி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி 396 வந்தாங்க. கடைசியில் இப்போ 401 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இது ஐடிசி, காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ், விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், டெஸ்லா இது சம்மந்தமான அப்டேட்டு. டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி நான் மார்க்கெட்டில் பார்த்தேன் 679 க்ளோஸ் ஆகிருக்கு. 679 ட்ரேட் ஆகுது. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. 675 வரைக்கும் போனாங்க. இப்போ 679 இருக்குது. ஸோ டாடா மோட்டார்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லா ஒரு கொலாபரேஷனில் வர இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி டெஸ்லா வந்து மகாராஷ்டிராவில் இவி பிளான் போட இருக்கிறதாட்டும் டாடா மோட்டார்ஸ் கூட கொலாபரேஷன் வைக்கிறதாட்டும் பேச்சு. ஆனால் டெஸ்லா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு லோக்கலில் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி செட்டப் பண்ணதை விட்டுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனி அதாவது சேல்ஸுக்கு ஜெர்மனிலேருந்து காரை இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணுறத ஒரு அப்டேட்டு. சைனாலேருந்து பண்ணாமல் ஜெர்மனிலேருந்து பண்ணி நாங்கள் இம்போர்ட் பண்ணி காரை வந்து இந்தியாவில் சேல் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. லிங்க்டின்ல 13 பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் பொசிஷனுக்கு அவங்க வேலைக்கு ஆள் எடுத்திருக்காங்க. இது ஒன்று மகாராஷ்டிராவில் பிளான் போடுறாங்க. டாடா மோட்டார்ஸோட கொலாபரேஷனில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கும்போது இதால் பயன்பெற போகிற கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெஸ்லாக்கு சப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7 லிஸ்டட் இந்தியன் கம்பெனி இதில் பெனிஃபிட் அடைய இருக்கிறாங்க. அதாவது சுப்ரஜித் இன்ஜினியரிங், சோனா பிஎல்டபிள்யூ, பாரத் ஃபோர்ஜ், வெரோக் இன்ஜினியரிங், சுந்தரம் ஃபாஸ்ட்னஸ், எஸ்கேஎஃப் இந்தியா, சந்தோர் டெக்னாலஜிஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் வந்து டெஸ்லாக்கு சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிராவில் தான் அந்த பிளான் போட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜெர்மனிலேருந்து இம்போர்ட் பண்ணி டெஸ்லா காரை வந்து இந்தியாவில் சேல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனந்த் மஹேந்திரா விச் மீன்ஸ் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட ஆனந்த் மஹேந்திரா என்ன சொல்கிறான்னா டெஸ்லாவோட வருகையை வந்து நாங்கள் எப்படி வந்து அது மேனியக்கல் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது எலன் மஸ்கோட என்ட்ரியை இந்தியாவில் எப்படி எங்களுக்கு கவுண்டர் பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காம்படிஷன் எப்படி சமாளிக்க தெரியும் அப்படின்னு சொல்லி ஆனந்த் மஹேந்திரா வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து டெஸ்லாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் 3,773 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. டிசிஎஸ் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது. ஆக்சுவலி இவங்க வந்து L1A மேனேஜர் விசா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து தவறாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி ஃபார்மர் எம்ப்ளாயி தான் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலிகேஷனை எழுப்பியிருக்காரு. ஏன்னா H1B விசா வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டராக இருக்கிறதுனால இவங்க வந்து L1A மேனேஜர் விசாவை யூஸ் பண்ணி அங்கே வந்து யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஜாப் ரோல்ஸுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க, ஆட்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி
ஸோ இப்போ வந்து விசா ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இது டிசிஎஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா H1B விசா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இவங்க வந்து ஆட்களை அங்கே வந்து ஜாப் ரோல்ஸில் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறது இந்த L1A மேனேஜர் விசாவை யூஸ் பண்ணி அங்கே வேலைக்கு ஆட்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அதில் இந்த ஃபார்மர் எம்ப்ளாயே ஒருத்தர் வந்து இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்காரு டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நேற்று பார்த்தீங்கன்னா JBM ஆட்டோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு மார்க்கெட்டில் 19% அப்பு. இன்னைக்கு வந்து 620 ட்ரேட் ஆகுது, 4.5% நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ JBM ஆட்டோவில் என்ன ஒரு அப்டேட்னா இவங்களுக்கு நேற்று ஒரு பஸ்ஸஸ் டெண்டர் கிடச்சிருந்துச்சு 5500 கோடி 12 to 18 months பீரியடு. ஸோ அந்த டெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா PM பஸ் சேவா ஸ்கீம் 2 அப்படிங்கிற பேசிஸில் அந்த ஸ்கீமில் கிடச்சிருந்துச்சு. கன்வர்ஜென்ஸ் எனர்ஜி சர்வீஸ் லிமிடெட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 19 சிட்டிஸில் குஜராத், மகாராஷ்டிரா அண்ட் ஹரியானா இப்படி ஒரு 19 சிட்டிஸில் கிடச்சிருந்துச்சு பஸ் 1021 பஸ்ஸஸ். அந்த பேசிஸில் நேற்று ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு JBM ஆட்டோ. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5% போட்டு பொழந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. 8407 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நான் பார்க்கும்போது. இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டாக்ல வந்து அப்டேட் என்னன்னா இது வந்து Nifty 50 இண்டெக்ஸ்ல இடம் பிடிச்சிருக்கு. இந்த ஸ்டாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா UBS வந்து செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 6800 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. அந்த ஸ்டாக்குக்கு 20% வரைக்கும் டவுன் சைட் போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு சைக்கிளிக்கல் ஹை வந்து ரிமைன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் பார்த்தீங்கன்னா 6800 வந்து டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 20% பொட்டன்ஷியல் டவுன் சைடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செல் கால் கொடுக்குறாங்க. இது பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இப்போ இருக்க ப்ரைஸில் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 6800னா ஒரு 1200 பக்கம் இறங்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் 50 வீக் லோ 792 வந்தாங்க. கடைசியில் நான் பார்க்கும்போது 795ல இருக்குது நாட்கோ ஃபார்மா. ஸோ தினம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாட்கோ ஃபார்மாவில் கிடைக்குது. ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து 830 கன்சிடர் பண்ணி அதாவது 800 பக்கத்தில் கன்சிடர் பண்ணவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் 1600 தாண்டி போச்சு. ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும், அதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் ஆக்சுவலி கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நாட்கோ ஃபார்மாவில் ஒரு லாங் டேர்முக்கு. ஸோ பேனிக்காக இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. ஸோ நாட்கோ ஃபார்மா இன்னைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெஷ் 50 வீக்லோ டச் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BSE ஷேர் ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் 5% அப்பு 5927 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் இது வந்து வாங்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இது ஹைலி ஓவர் வேல்யூட் 80 times மேலே P ரேஷியோ இருக்குது. இப்போதைக்கு தொட்டு கூட பார்க்க முடியாது. இந்த ஸ்டாக் வந்து ரீசன் பார்க்கும்போது கோல்ட்மேன் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து ஒரு 401 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. 7.28 லேக் ஷேர் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த பேசிஸில் கோல்ட்மேன் சாக்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட் அவங்க அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. 401 கோடிக்கு ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. அந்த பேசிஸில் அன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. பட் ஸ்டில் இது வந்து ஹைலி ஓவர் வேல்யூட், இப்போதைக்கு நம்ம டச் கூட பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா பவர் இன்னைக்கு 4% அப்பு. இவங்களுக்கு HSBC பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ரேட்டிங் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பேசிஸில் வந்து இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அதை ஹோல்ட் ரேட்டிங் மாற்றிருக்காங்க. ஸோ இன்னைக்கு டாடா பவர் நான் பார்க்கும்போது 357 இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3.5% பாசிட்டிவ்ல தான் இருக்கிறாங்க டாடா பவர். அடுத்து NHPC பார்த்தேன். அவங்களுக்கு CLSA பார்த்தீங்கன்னா ஹை கன்விக்ஷன் அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது 7% மேலே இன்னைக்கு அப்பில் இருக்குது. 80 ட்ரேட் ஆகுது NHPC. NTPC பார்க்கும்போது அவங்க ஒரு 325 ட்ரேட் ஆகுறாங்க. அது ஒரு 3% பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ ஓவர்லாட் இப்போ இதில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டினா NTPC மட்டும் தான் ஆப்பர்ச்சுனிட்டி. ரீசெண்டாக 300 கீழே போகும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லியிருந்தோம். ஸோ NTPC மட்டும் தான் இப்போ பவர் ஸ்டாக்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். மிச்சம் எல்லா ஸ்டாக்குமே வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நான் இப்போதைக்கு NTPC மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆரோபிண்டோ ஃபார்மா நேத்தோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அடி விழுந்துருந்துச்சு. இன்னைக்கும் அடி விழுந்திருக்கு. இவங்களோட நியூ ஜெர்சி ஃபெசிலிட்டியில் வந்து எப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. 5 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருந்திருக்கு. இது ஆரோபிண்டோ ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் NSE பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்டை வந்து IREDA டாடா டெக்னாலஜிஸில் February 28 இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி NSEயோட ஏர்லியர் டிசிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது NBCC, ஃபீனிக்ஸ் மில்ஸ், நெக்ஸ்ட் வந்து சோலார் இண்டஸ்ட்ரி, ஸ்டார் அண்ட் பவர் இது வந்து January 30 ஆட் பண்ணாங்க. இப்போ வந்து February 28 IREDA டாடா டெக்னாலஜிஸ் எல்லாம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்டில் வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் HFCL இவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்தாங்க. பாரத் நெட் ஃபேஸ் 3 ப்ரோக்ராம் அப்படிங்கிற பேசிஸில் 2501 கோடி கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு BSNL. ஸோ இது வந்து HFCLக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஆண்டியூரியல் இண்டஸ்ட்ரீஸ் கூட வராங்க. ஆட்டோனாமஸ் மெரைன் சிஸ்டம் டெவலப்மெண்ட் சம்மந்தமானது அந்த கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு.
நெக்ஸ்ட் ரைட்ஸ் கொடுத்த அப்டேட் சென்ட்ரல் வாட்டர் அண்ட் பவர் ரிசர்ச் ஸ்டேஷன் அவங்களுக்கு கூட ஒரு மெமரபிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. மெரைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்சல்டன்சி சம்மந்தமாட்டு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஸ்டாக் பிரைஸ் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருந்துச்சு ரைட்ஸ். ஸோ இந்த மெமரபிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறமாட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் அந்த போர் பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. ஸோ சவுதி அரேபியாவில் வந்து யூஎஸ் அண்ட் ரஷ்யா அஃபிஷியல்ஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இதில் வந்து ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்சி மேலே சில குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. ஆக்சுவலி ஒரு டிக்டர்ஷிப், அதாவது டிக்டர்ஷிப்னா நீங்கள் வந்து ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோட நடந்திருக்கீங்க. ரீசன் என்னன்னு பார்க்கும்போது உக்ரைனில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணாமல் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சில குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்காரு. ஸோ ஆக்சுவலி இப்போ அந்த வார் வந்து ஸ்டாப் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரெண்டு டீமே மாறி மாறி என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த வார் வந்து விரைவில் முடிவுக்கு வருங்கிறதா எல்லாரோட கருத்து. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த வார் வந்து முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லி. ஓஎன்ஜிசி கொடுத்த அப்டேட்டு. ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் வெஞ்சர் பேஸில் பார்ட்னர்ஷிப் எதிர்பார்க்குறாங்க இந்த கம்பெனிஸ் கூட. எதுக்குன்னு பார்க்கும்போது எத்தைன் கேரியர் பிஸ்னஸ் சம்மந்தமாட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஓஎன்ஜிசி கொடுத்த அப்டேட்டு. வேரி எனர்ஜிஸ் இன்னைக்கு ஃபோக்கஸில் இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து ஒரு 362.5 மெகாவாட் பவர் சோலார் மாடியூல் ஆர்டர் வந்து கிடச்சிருந்துச்சு. சோலார் மாடியூல் சப்ளை பண்ணுற 362.5 மெகாவாட் பீக். இது வந்து பார்த்தீங்கன்னா காபாரி நோபல் எனர்ஜி அவங்கள்ட்ட தான் கிடச்சிருந்துச்சு. ஸோ ஓலாட் இது வேரி எனர்ஜி பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. பாரத் ஃபோர்ஜ் இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு 3% பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ரீசன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பாரத் ஃபோர்ஜ் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட்லரி கேனன் வந்து சப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி யூஎஸ் பேஸ் கம்பெனியாக இருக்கிற ஏஎம் ஜென்ரல் அவங்களுக்கு கூட வந்து ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து போட்டிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து ஆர்ட்லரி கேனான்ஸ், அட்வான்ஸ் ஆர்ட்லரி கேனான்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி யூஎஸ்க்கு சப்ளை பண்ணுறதுக்கு. இதனால அன்றைக்கி பாரத் ஃபோர்ஜ் வந்து 3% கிட்ட பாசிட்டிவ்ல இருந்தாங்க மார்க்கெட்டில். ஆர்ச்சிட் ஃபார்மாவோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு மேலே போயிருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் 10ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 மைனர் அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிருக்குது. இது வந்து ஆர்ஷீட் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் JSW MG மோட்டார்ஸ் வந்து அவங்களோட ஹலோல் பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் பார்க்கும்போது இந்த வின்சார் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட டிமாண்ட் வந்து அதிகரிக்குது சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷனும் ஸ்லோ டவுன் ஆகுறதுனால ஆக்சுவலி டிமாண்ட் அதிகரிக்குது, ப்ரொடக்ஷன் ஸ்லோ ஆகுது. இதனால வந்து அவங்களோட எக்ஸ்பேன்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த வின்சாரோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 யூனிட்ஸை கிராஸ் பண்ணியிருக்கு. பட் அதுக்கு டிமாண்ட் அதிகம் இருக்கிறதுனால 2027 1 லட்சம் யூனிட்ஸ்லேருந்து 3 லட்சம் யூனிட்ஸ் வரைக்கும் நாங்கள் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பண்ணுவோம்னு சொல்லி இந்த ஹலோல் பிளான்ல வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுவோம்னு சொல்லி JSW MG மோட்டார்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.